ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கேப்டன் மில்லரோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரன் சார் அண்ட் டீம் சம்பவம் பண்ணிட்டீங்க. எஸ், கேப்டன் மில்லர் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இப்ப வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க தியேட்டர்ல பாக்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே பத்தி பேசலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட்லி நான் பேச விரும்புறது டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். இதுக்கு முன்னாடி அவரோட படம் ராக்கியா இருக்கட்டும் இல்ல சாணி காகிதமா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலி ஒர்க் அவுட் ஆயிருக்காது ஆப்வியஸ்லி. ஆனா அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம், ரெண்டு படமே. பட் தியேட்டர்ல போய் பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓகேப்பா, பட் ஆனா இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் இருக்குல்ல 100% ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச்ல தனுஷ் சார் சொல்லியிருப்பாரு ஒரு வெற்றிமாறன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு எக்ஸாக்டா அந்த படம் பாக்குறப்போ அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வெற்றிமாறன் சாரோட படங்கள் நீங்க பாக்குறப்போ அவர் வந்து ரொம்ப கமர்ஷியலா அந்த கதையை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அந்த கதையில என்ன சொல்ல வர்றாருங்கிறதும் நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த படம் கமர்ஷியலாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதனாலதான் அந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிருக்கும். ஏன்னா வெகுஜான மக்களை தியேட்டருக்குள்ள இழுத்துரும் அந்த படம். அது மாதிரிதான் அருண் மாதேஸ்வரன் இந்த கேப்டன் மில்லரை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அவரை நினைச்சிருந்தா ராக்கி மாதிரி சாணி காகிதம் மாதிரி ரொம்ப 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 எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ராவா. ஆனா தனுஷ் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வர்றாரு அப்படிங்கிறதுனால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா. ஆனா அது பண்ணது வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு சில படங்கள் அது நிறைய ஹீரோக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம பேக் ஃபயர் ஆயிடும். பட் ஆனா இதுல அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா இந்த படம் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தபடியா அந்த கதை ஓகேவா. சோ கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1930s நடக்கிற ஒரு கதை. நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை, ஒரு பீரியட் பிலிம். அப்ப என்ன நடந்துச்சு, இலக்காரங்க நம்மள அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் ஆனா இந்த படத்துல அதை பத்தி பேசியிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் அதை தாண்டி இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை டச் பண்ணிருக்காங்க. என்னன்னா வெள்ளைக்கார அடிமைப்படுத்தினப்போ இங்க இருந்த எஜமான்களும் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. நம்மளோட ஜாதி வயசுல அவங்க நம்மளை எந்த அளவுக்கு வந்து கீழே போட்டு மிதிச்சாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே காட்டியிருக்காரு. ஒரு கோயிலுக்குள்ள நம்ம ஏன் போக முடியல, ஒரு கருவறைக்குள்ள நம்மளை ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சூப்பராகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பேசியிருக்காங்க. எஸ், நம்ம கட்டின கோவில், நம்ம ஆட்கள் கட்டி பெருசா வந்த கோவில், ஆனா அதுக்குள்ள நம்ம போக முடியலையே. அப்ப இவன் அடிமைப்படுத்துறதும் இவன் படுத்துறதும் ஒண்ணுதானே. இவன்கிட்ட சுதந்திரத்தை வாங்கி யாருக்கிட்ட கொடுக்க போறோம் அப்ப அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பயங்கரமா ட்ரீட் பண்ணியிருக்காரு அருண் மாதேஸ்வரன். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இந்த பீரியட் மூவிலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள அந்த வெள்ளக்காரன் படுத்தின கொடுமையை பத்தி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர இப்படி எஜமான்கள் நம்மளை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பேசல. 1947 அப்படின்ட்டு போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு, கௌதம் கார்த்திகோட படம். அந்த படம் இதை லைட்டா டச் பண்ணிச்சு. பட் இந்த படம் முழுசா போட்டு உடச்சிருச்சு அதை அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், அடுத்தபடியா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிராமத்துல ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு பையன், ஜாலியா இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு ஒரு ஆசை ஒண்ணு வருது. அந்த ஆசைனால அவன் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்படுற ஒரு கில்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு மாத்துது அப்படிங்கிறது அந்த படத்தோட நாட். குறிப்பா அந்த கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு உயிர் நாடி அப்படின்னு நான் சொல்லுவேன். தனுஷ் சார் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க, வேற மாதிரி வந்து இருக்கு. அவரோட பேர் இந்த படத்துல அனலிசன் கேப்டன் மில்லரா கன்வெர்ட் ஆகிற இடமே வந்து அதுதான். ஒரு சூப்பரான ஒரு சீன் அண்ட் அவரோட நடிப்புக்கு பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு சீனை பாக்குறப்போ. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் அப்படின்னா அந்த படத்துல நடிச்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, தனுஷ் சார், பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், சிவானா, இவங்களை தவிர நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் மாதேஸ்வரன் கொடுத்திருக்காரு. குறிப்பா ஒரு கேரக்டர், ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு வருவான். அந்த பையன் யாரு என்னெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அந்த பையனுக்கு இருக்கிற மாஸ் தனுஷ் சாருக்கு இருக்கிற மாஸுக்கு அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த படத்துல. அது மாதிரிதான் நிறைய கேரக்டர், நிவேதிதாவோட கேரக்டர் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஈவன் தோ நம்மளோட யூடியூபர் அருணோதயன் இருக்காருல்ல, அவரா இருக்கட்டும், சுவாதி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், எல்லா கேரக்டருமே இந்த படத்துல பயங்கரமா நின்னு பேசுது. அதுதான் இந்த படத்தோட இன்னொரு பிளஸ். அதுக்கு அடுத்தபடியா தனுஷ் சார் நடிப்பின் அசுரன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு சும்மா பேர் வைக்கலங்கிறது அகைன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட கெரியர் பெஸ்ட் மூவி அப்படின்ட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல கேப்டன் மில்லர் வச்சே ஆகணும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வட சென்னையா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், ஈவன் தோ வேற படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு இந்த கேப்டன் மில்லரும் வந்து கை கொடுக்கும். அவரு எனக்கு எங்கேருந்து அவரு
நடிக்கிறாரு அப்படிங்கறதே வந்து தெரியலங்க. ஏன்னா நீங்க திருச்சிற்றம்பலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனுஷ் சார் இருப்பாரு, அதுல ஒண்ணு ட்ரீட் பண்ணிருப்பாங்க அவரை. அப்படியே கட் பண்ணா கேப்டன் மில்லர்ல அதான் அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் அண்ட் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரக்குடா அவர் கொலை பண்றப்பையா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டால ஒரு பிரியங்கா மோகனோட கண்ணே பார்த்து பேசாத மாதிரி இருக்கும். ஓகே, பிரியங்கா மோகன் நீ வந்து ஒரு இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றப்போ அப்ப அவர் அந்த கில்ட்ல இருந்து வெளியில போயிட்டு அவங்களோட கண்ணை பார்ப்பாங்க, அந்த இடத்துல அவரோட நடிப்பா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அகைன் அவரோட கில்ட் இன்னொன்னு இருக்கும், அது உடையும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு இதுல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் நினைக்கிறேன், அவர் தான் இந்த படத்தோட சோல் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ஸ் அங்கங்க வந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல கதை பின்னாடி இருந்தாலும் அந்த ஃபைட்ஸ் தான் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன் ஷாட்ஸ், அது குறிப்பா அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அது ஒரு சேசிங் சீன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார் மாதிரி ஒன்று நடக்கும். இது ரெண்டையுமே வந்து தும்சம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமாவில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஃபைட் சீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது தனுஷ் சாருக்கும் ஒரு வில்லனுக்கும் நடக்கிறது கிடையாது, அது ரெண்டு க்ரூக்கு நடக்கிறது. அந்த ரெண்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிராம மக்களுக்கும் ஒரு ஃபாரினர்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு இது, ஐ மீன் நம்மள அடக்கி ஆடிட்டு இருக்க அவங்களுக்கும் நடக்கிற ஒரு இது. ஸோ அதை வேற மாதிரி எலிவேட் பண்ணி காட்டியிருந்தது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா உடைச்சிருக்காங்க. கேமரா சூப்பரா, அதுவும் குறிப்பா அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி அந்த சேசிங் சீன் அப்போ ட்ரோனை பறக்க விட்டு எடுத்திருப்பாங்க. அந்த சீன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எல்லாமே செம்மையா இருக்கு. இதுல ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா எனக்கு பெருசா நெகட்டிவான எதுவுமே தெரியலங்க. ஒரு பயங்கரமான தனுஷாரோட ஆக்டிங் இந்த படத்துல இருக்கு, ஒரு சூப்பரான கதை இருக்கு, ஒரு நல்ல அரசியல் பேசியிருக்காங்க, சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, நிறைய மாஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடிச்சு கிழிச்சிருவாங்க பசங்க விசில அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. ஓவராலா அந்த படத்தை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டில்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ இந்த படத்தோட சாப்டர் 2 இருக்கு, ஓகேவா? இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் டக்குன்னு எழுந்திருச்சு போயிடாதீங்க. அது ஒரு மாதிரி ஒன்னு விஷயம் காட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2க்கு அப்படியே எலிவேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆப்வியஸ்லி நீங்க முடியறப்பே அது முடியாது. ஏன்னா இருக்கிற ஒரு 700 பேரை கொண்டுட்டோம், ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க, வந்துகிட்டே தான் இருப்பானுங்க அப்படிங்கறதுதான் அந்த படத்தோட இது. சோ அதுக்கு அடுத்தபடியா இவனுங்க இல்லைன்னா மறுபடியும் இந்த எஜமான் கூட்டத்துல இருந்து யாரு வர்றா, இன்னொரு ஆள் வருவாங்க. ஓகே, அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, இது எல்லாமே சாப்டர் 2ல செமையா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், மேபி அருண் மாதேஸ்வரன் இல்ல வேற யாரு இந்த படத்துல இருக்கிறவங்க இதை பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு வடசென்னை 2 அளவுக்கு எங்களை வந்து வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. இந்த படம் உடனடியா இதுக்கு ஒரு பார்ட் 2 தேவை. ஒரு 2-3 வருஷத்துல எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா வந்து இந்த பொங்கலோட ஒரு சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் அயலான் பார்க்கல. ஆப்வியஸ்லி அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் ரிவ்யூஸ் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இது வந்து பசங்க அண்ட் தனுஷ் சார் ஃபேன்ஸ் உங்களுக்கு தானே அந்த படம், போயிட்டு பாருங்க, கொண்டாடுங்க. உங்க தலைவனை பல நாளா நீங்க தரையில எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி இந்த படத்துக்கு கொண்டாடி ஆகணும். போட்ட உழைப்பு அப்படிங்கிறது வந்து அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காரு அவரு. செமையா இருந்துச்சு சீரியஸ்லி. அண்ட் ஒரு மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருக்கு இந்த படத்தை பத்தி, நிறைய பேசலாம். ஆக்சுவலி அதுல பேசியிருக்க அரசியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சவுண்ட் மிக்சிங் ஜிவி பிரகாஷ் குமார் தெரிஞ்சுட்டாரு. ஒரே ஒரு சீனுங்க, நான் அந்த சீன் பரவாயில்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது ஒரு சார் வந்து கோயிலுக்குள்ள போற சீன் ஒன்று இருக்கும், முக்கியமா கருவறைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும். அவர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ கேமரா அப்படியே போயிட்டே இருக்கும். ஜிவி பின்னாடி ஒரு ஸ்கோர் பண்ணிருப்பாரு. லிட்டரலி 1001 ரிமெம்பர் பண்ணிச்சு எனக்கு. 1001 ஒரு மாதிரி ஒரு அந்த ஐயோ காப்பிரைட் கொடுத்துட போறாங்க அந்த ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி இதுல ஒன்று பண்ணியிருக்காரு ஜிவி. தும்சம் அது. அண்ட் ஓவராலா சூப்பரான ஒரு படம், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டடா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஒர்க் அவுட் ஆனிச்சு எனக்கு. ஸோ உங்களோட கருத்து, மேபி படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கல அப்படின்னா பார்த்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.